நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலையிலே தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதில் கற்றுக்கொள்ளவும் எடுக்கின்ற தீர்மானத்தின்படி நடப்பதற்கும் நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பார்க்கின்ற கேட்கின்ற உள்ளங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கிற அவர்கள் உம்முடைய அப்பா சித்தத்தை அறிந்து செயல்படுத்தக்க கிருபை தாங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதி மன்னடுத்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏ கொடியவனே, ஏன் இந்த சித்திரவதை பண்ணுற? எங்கள் அண்ணனை ஏன் என்ன தப்பு பண்ண? அவனை ஏன் இப்படி கொடுமையாக நீ அவனை தண்டனை கொடுக்குறியே? கொஞ்சமாவது உனக்கு இரக்கம் இல்லையா? ஈவு இரக்கம் எதுவுமே உனக்கு இல்லையா? பயங்கர கொடியவனாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய மகள் தன்னுடைய சகோதரன் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டதுனால அவள் அதை பார்த்து அவள் வேதனையோடு அந்த கொடூரமானவர்களை பார்த்து சொல்கிறா, கொடியவனே அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சத்தத்தோடு என்ன செய்ய சொல்கிறா. அந்த சின்ன பொண்ணு பேர் ஜெனோஃபியாங்கிற ஒரு சின்ன பொண்ணு. அவன் அண்ணன் வந்து ஜெனோஃபியஸ். இது எங்கே நடந்ததுனாக்கா ரோம் பேரரசில் நடந்த சம்பவம். வருஷம் வந்து கிபி 285 நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த ஜெனோஃபியஸ் வந்து இது வந்து சிலிசியா இந்த நாட்டில் அகைங்கிற பட்டணத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். சிலிசியா நாடு ரோம் பேரரசில் வந்து சிலிசியா நாடு அகைங்கிற பட்டணத்தில் கிபி 285 நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த நாட்களில் வந்து அந்த சிலிசியா பட்டணத்தில் லிசியாஸ் சொல்லி ஒரு ரோம் அரசர், ஒரு அதிபதி இருந்தார். அவர் வந்து அந்த பட்டணத்தில் நீதி நியாயம் செய்கிறவராக நீதிமன்றத்தில் உதவி செய்கிறார் இருந்தார். ஆனால் அவர் வந்து அவருடைய குணம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அந்த நீதிமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த லிசியாஸுங்கிறவர் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நினைச்சவர் தீர்ப்பளிக்கிறவர். கிறிஸ்தவர்களை கண்டு அவர்களுக்கு என்ன செய்து பிடிக்காது. அவங்கள தீர்ப்பளிக்கிற மாத்திரமா எவ்வளவு தூரம் அவங்கள சித்திரவதை பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த லிசியாஸ் வந்து என்ன செய்வாராம், சித்திரவதை பண்ணுவாராம். இவர் இந்த அகைப்பட்டணத்திற்கு வந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. அந்த நேரத்தில் அங்கே இருந்த பிஷப் பேர் வந்து ஜெனோஃபியஸ். அவர் வந்து தீவிரமாக இயேசுவின் அன்பை பற்றி ஒரு பிஷப்பாக இருந்தாலும் அவரிடத்துல பெருமை கிடையாது, அகம்பாவம் கிடையாது, மேட்டுமை கிடையாது. ஒரு தாழ்மையோடு இயேசுவின் அன்பை மாத்திரம்தான் நான் சொல்லணும், அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசுவின் அன்பை பற்றி என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாரு. அப்போ அந்த ஜெனோஃபியஸ் வந்து அறிவிக்கப்பட்டதுனால அவன் ஒரு பெரிய குற்றவாளி. இயேசுவை குறித்து என்ன செய்யக்கூடாது, அந்த நாட்டில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போடப்பட்டது. அந்த சட்டத்தையும் மீறி இந்த ஜெனோஃபியஸ் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஆண்டரை பற்றி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, தைரியமாக சொல்கிறாரு. சொன்ன உடனே அவனை என்ன செய்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு முன்பாக அந்த லிசியாஸ்க்கு முன்பாக என்ன செய்ய நிறுத்தப்படுறான். அந்த நிறுத்தப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும், நீ ரோம சக்கரவர்த்தியின் கட்டளை நீ என்ன செய்யணும் பின்பற்றி நீ என்ன செய்யலை, நீ நடக்கலை. அவர் சொல்கிற அந்த தெய்வத்தை நீ என்ன செய்யணும், வணங்கணும். நீ அப்படி நீ ஒப்புக்கொண்டாயினால் உனக்கு என்ன கொடுக்கப்படும், நிறைய ஆஸ்திகள், நிறைய பணங்கள் நிறைய உனக்கு கொடுக்குறோம். அடுத்தது உனக்கு என்னச்சு கனமும் உனக்கு என்னச்சு அளிக்கப்படும். இல்லாட்டா
நீ உனக்கு சித்திரவதை தான், மரணம் தான் உனக்கு மிஞ்சுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த உலகத்தில் உள்ள இந்த ஆஸ்தி எனக்கு வேண்டாம், இந்த கனம் எனக்கு என்ன செய்யலாம் வேண்டாம், அதற்கு மேலாக நான் யாரை நேசிக்கிறேன், இயேசுவை மாத்திரம்தான் நான் நேசிக்கிறேன். என்னை நீங்கள் கொடிய சித்திரவதையை காட்டி மரணத்தையும் காட்டி நீங்கள் என்ன செய்றீங்க மிரட்டுறீங்க. நான் அதை என்ன செய்கிறேன் பெரிய லாபமாக நான் என்ன செய்கிறேன் கருதுகிறேன். இது எனக்கு கஷ்டமாக தெரில, நஷ்டமாக தெரில, எனக்கு இது என்னது லாபமாக தான் நினச்சிடுறேன் கருதுகிறேன்னு சொல்லி என்ன செய்கிற தைரியமாக அவர் என்ன செய்கிறாரு, அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக லிசியாஸ்க்கு முன்பாக தைரியமாக அவர் என்ன செய்கிறார் கர்த்தரை சொல்கிறாரு. சொன்ன உடனே அவனை என்ன சொல்கிறாங்க, அந்த சித்திரவதை செய்யும் ஒரு கருவி, அது பேர் ரேக். அந்த ரேக்கு மேலே இவனை தூக்கி எறியுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த லிசியாஸ் என்ன செய்கிறார் கட்டளை கொடுக்குறாரு. கட்டளை கொடுத்த உடனே அதை எப்படி அவன் சகித்து கொள்வான்னு சொல்லி பார்ப்போம். அது அந்த ரேக்குங்கிற கருவி தானாகவே அவனை சித்திரவதைப்படுத்தி அப்படியே அவனை என்ன செய்யும், ரொம்ப ரொம்ப சித்திரவதைப்படுத்த அதை தாங்காமல் அவங்க என்ன செய்வாங்க மறுதளிச்சிருவாங்க. அந்த நோக்கத்தோடு அந்த ரேக்குங்கிற கருவிக்குள்ளே என்ன செய்கிறாங்க போட சொல்கிறாங்க. போட்டு அந்த சகோதரன் என்ன செய்கிறான், ஜெனோஃபியஸ் வீசப்பட்டுட்டார். வீசப்பட்ட உடனே இந்த செய்தியை யார் கேட்குறா, அவன் சகோதரியாகிய ஜெனோஃபியா அவன் என்ன செய்கிறா கேட்குறா. அவள் ஒரு சிறு மகள் தான். அதை கேட்ட உடனே வேகமாக ஓடி வர்றா. ஓடி அவள் என்ன செய்கிறா, கொடியவனே என் சகோதரன் நீ இப்படி சித்திரவதை பண்ணலாம், அவன் என்ன தப்பு பண்ணான், என்ன தவறு பண்ணான், ஏன் இப்படி என்ன செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா, அவன் செய்த தவறு தான் என்னன்னு சொல்லி அதிகமாக என்ன செய்கிறா குரல் கொடுக்குறா. உடனே அவன் அந்த லிசியாஸ் உடனே சொல்கிறான், இவளையும் அவன் சகோதரன் அந்த கருவியில் இவளையும் சேர்த்து என்ன செய்யுங்க தூக்கி போடுங்க, அவன் சகோதரன் கண்களுக்கு முன்பாக என்ன செய்ய தூக்கி போடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த மகளை என்ன செய்கிறாங்க பழுக்க காய்ச்சிய இரும்பு அந்த படுக்கையில் அவளை என்ன செய்யுங்க தூக்கி எறிங்கன்னு சொல்லி சொல்கிறான். அவனை ரேக்குங்கிற கருவியில் போடப்பட்டுருச்சு, சித்திரவதை செய்யப்படுகிறான். இவளை இரும்பு பழுக்க காய்ச்சிய அந்த இரும்பு படுக்கை மேலே என்ன செய்கிறாங்க தூக்கி வீச சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவளையும் தூக்கி வீசியாச்சு. அவளை அவமானப்படுத்தி அந்த பிள்ளை எவ்வளவு வேதனைப்படுத்தணும், வேதனைப்படுத்தி தூக்கில வீசிடுறாங்க. இங்கே ரேக் கருவியில் இருக்கிற அவனையும் என்ன பண்ணுறாங்க, நீ அவனையும் தூக்கி என்ன செய்யுங்க இதே இரும்பு படுக்கையில் என்ன செய்ய தூக்கி வீசுங்கன்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறாங்க. அதே போல் லிசியாஸ் அந்த சொல்கிறாரு. சொல்லிட்டு இவனையும் அந்த ஜெனோஃபியஸையும் என்ன செய்யுங்க அந்த இடத்துல வீசி எறியுங்கன்னு சொல்கிறான். இப்போ சகோதரர்கள் 2 பேரும் அந்த பழுக்க காய்ச்சி அந்த இரும்பு படுக்கையின் மேலே என்ன செய்கிறாங்க தூக்கி வீசப்படுறாங்க. அதை பார்த்து அந்த லிசியாஸ் கேலி பண்ணுறான். எப்படி கேலி பண்ணுறான்னு தெரியுமா, இப்பொழுது கிறிஸ்து உங்களை என்ன செய்யட்டும், அந்த உங்களை காப்பாற்றட்டும், இந்த சித்திரவதையில் நீங்கள் என்ன செய்வீங்க இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களே, இப்போ ஒன்று என்ன செய்து காப்பாற்றட்டும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் அந்த லிசியாஸ் என்ன செய்கிறான் கேலி பண்ணுறான். அப்போ அந்த சகோதரர் சொல்கிறாரு, அந்த ஜெனோஃபியஸ்ங்க சொல்கிறாரு, இப்போதும் எங்கள் கூட யார் இருக்கார், எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறாரு. அவர் என்ன செய்துட்ருக்கார் தெரியுமா, இப்போ எங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்களா உங்கள் தெய்வம் உங்களை காப்பாற்றுன்னு சொன்னீங்களா, அதே போல் எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்க. எப்படி தெரியுமா, பரலோகத்திலேருந்து பணியை அனுப்பி எங்கே என்ன செய்கிறாரு வல்லமே பணியை அனுப்பி இந்த அக்கினி ஜுவாலின் வல்லமே என்ன செய்கிறாரு அழித்து போட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு என்ன பணியை பொழிந்து அக்கினி ஜுவாலும் வல்லமே என்ன செய்ய எடுத்து போட்டார். நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், இந்த வேதனை நாங்கள் என்ன செய்யலை அனுபவிக்கலை. இந்த இரும்பு காய்ச்சி அந்த படுக்கையில் படுத்து கிடந்தாலும் அந்த அக்கினி எங்களை என்ன செய்யலை சேதப்படுத்தலை. எனக்கு பனியினால் குளிர் எங்களை என்ன செய்யுது, நாங்கள் அதை தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யணும், நீங்கள் நாங்கள் எங்கள் சரீரம் எதை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த பனியின் குளிரை தான் அனுபவிக்கணும் தர இந்த அக்கினி எங்களை ஒன்றும் என்ன செய்யலை சேதப்படுத்தலை.
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்கு நடந்தது போல் எங்களுக்கு எந்த சேதமும் என்ன செய்யல அணுகலை அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க. இது இவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா இவங்க ஒரு அக்கிரமத்தின் இருள்களை இருந்ததுனால அவங்க அந்த அந்த அக்கினிகளை சேதப்படுத்தலைங்கிறத இவங்கள கண்ணால் என்னச்சில காணவும் முடியலை, உணரவும் என்னச்சில முடியலை. அப்போ இவங்க இதை தைரியமாக அந்த அக்கினி படுக்கையிலேருந்து பேசுனதை கேட்டோன்னே இன்னும் அவருக்கு அதிகமாக என்ன செய்யுது, கோபம் வருது. அந்த லிசியாஸ்க்கு அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, ரொம்ப அதிகமாக கோபம் வருது. கோபம் வந்தோன்னா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த அக்கினிலேருந்து அவங்களுக்கு இது இப்போ என்னதான் இருக்குது, பனி மாதிரி தருது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள எடுத்து அங்கே 2 பேரையும் அங்கேருந்து எடுத்து கொதிக்கும் தண்ணீருக்குள்ளே அவங்க 2 பேரும் என்ன செய்யுங்க போடுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அப்போ அங்கே அந்த கட்டளை விட்டோன்னா அதே போல் அந்த போர் சேகர் என்ன செய்யறாங்க, நிறைவேற்றுறாங்க. 2 பேரையும் கொதிக்கும் தண்ணீருக்குள்ளே 2 பேரையும் போடுறாங்க. அந்த தண்ணீருக்குள்ளே இருந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அந்த தண்ணீருடைய வேதனை அந்த உக்கிரம் அவங்களை எதுவும் சேதப்படுத்தலை. அந்த கொதிக்கும் தண்ணீர் லேஸ் சூடுனாலும் கைப்பட்டால் என்ன செய்யும், சுட்டு பொசுக்கிறோம். ஆனால் கொதிக்கும் தண்ணிக்குள்ளே அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சேதமும் அணுகலை. அங்கே நின்றுட்டு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. உடனே இந்த இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. அங்கே ஒரு பக்கம் இதில் இரும்பு காய்ச்சிய அந்த படுக்கையில் படுக்க போட்டாச்சு, அந்த ரேக்குங்கிற கருவிலையும் போட்டாச்சு, அவங்களுக்கு எந்த சேதமும் அணுகலை. இப்போ கொதிக்கும் தண்ணீருக்குள்ளும் போட்டாச்சு, இப்போவும் அவங்களுக்கு எந்த சேதமும் அணுகலையே. இதற்கு முன்னால் நான் எத்தனையோ பேர் நான் இப்படி எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கிறேன். அவங்க தாங்க முடியாமல் என்ன செய்வாங்க, ஒன்று மறித்து போயிடுவார்களே, இல்லைன்னா மறுதளிப்பாங்க. ஆனால் இந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடிய சித்திரவதையும் இதுக்கு முன்பு யாரும் தாங்கினது இல்லை. அதனால் இவங்கள என் கண்மணி இது எல்லாவற்றையும் தாங்கிக்கிட்டு இயேசுவே தெய்வம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க, கத்திக்கொண்டே இருக்கிறாங்களே, ஆண்டவர் பாடிக்கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி லிசியாஸ் கோபத்தோட அவர்கள் 2 பேரும் என் கண் முன்னே நினச்சிக்கூட நிற்கக்கூடாது, உடனே இவங்களை நினச்சிங்க வெளியேற்றுங்கள், இந்த இடத்த விட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துன உடனே அந்த தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க நினச்ச திகைச்சு போய் என்ன சொல்லி நிற்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ இனிமேல் நான் இவங்களை என்ன செய்ய, இவ்வளவு கொடிய உபத்திரத்தை நான் கொடுத்தாச்சு, 3 உபத்திரங்கள் கொடுத்தாச்சு, அது கொடூரமான காரியம். அதிலிருந்து இவங்க நினச்சிட்டாங்க தைரியமாக மறுதளிக்காதபடி ஆண்டவருக்காக நினச்சிட நிற்கிறாங்க. ஆனால் இவங்களை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசியாஸ்ட்டை கேட்குறாங்க. அப்போ அவன் போய் பயங்கர கட்டளை இடுறான். என்ன தெரியுமா, 2 பேரையும் நகரத்திற்கு புறம்பே கொண்டு போய் தலையை வெட்டி வீழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தலையை இவ்வளவு தண்டனை கொடுத்து அவங்க என்ன செய்யல, மறுதளிக்கலை. அடுத்தவங்க அவங்க என்ன செய்யல, சாகவும் இல்லை. அதனால் நகரத்திற்கு புறம்பே கொண்டுட்டு போய் அவங்க 2 பேர் தலையை நினச்சிங்க வெட்டி வீழ்த்துங்கன்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். அதுலேருந்து அவங்கள என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாதுன்னு சொல்லி என்ன அனுப்பி வைக்கிறாங்க. அந்த தண்டனை அவங்களுக்கு என்ன போர்ச்சேகர் அவர்களை நகரத்திற்கு புறம்பே கொண்டு போய் அதை நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றின உடனே அந்த அந்த இடத்திற்கு அருகாமையில் ஒரு குகையில் 2 பேருடைய சரீரத்தை என்ன செய்தாங்க, அடக்கம் பண்ணாங்க. பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, பயப்படாதீர்கள், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். இப்படிப்பட்ட கஷ்டங்கள், பாடுகள், இப்படி கட்ட காரியங்கள் வந்தால் கூட இந்த 2 பேரும் மறுதளிக்காதபடி, ஆண்டவரை மறுதளிக்காதபடி உறுதியாக அவர் இருந்து இரத்த சாட்சி அவங்க என்ன செய்தாங்க, மரித்தாங்க. அதான் மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணிக்கிறவன் எவனோ, இன்றைக்கு தைரியமாக இந்த சகோதரன் என்ன செய்தாங்க, அறிக்கை பண்ணிடுறாங்க. தேவன் என்னோடு எங்களோடு இருக்கிறாங்க. அவர் என்ன செய்வார், இந்த இதிலிருந்து இந்த அக்னி ஜுவாலையிலேருந்து கூட எங்களை காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இந்த இடத்துல எங்களோடு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மறுதளிக்க மாட்டோம். நீ எவ்வளோதான் ஆஸ்தி கொடுத்தாலும், எவ்வளோதான் நீ பொருளை கொடுத்தாலும், மகிமையான இடத்த கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, தைரியமாக இருந்தாங்க. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்,
இப்படி ஒருவேளை நமக்கு இந்த நம்ம இருக்கிற பகுதியில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கலை. இது 285வது ஆண்டு நடந்த சம்பவம் தானேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இப்படிப்பட்ட காரியம் கூட நம்ம கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். ஒருவேளை இனி வருகின்ற நாட்களில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் கூட நமக்கு என்ன செய்யலாம், நேரிடலாம், நமக்கு தெரியாது. நார்த்து வடக்கு பகுதியெல்லாம் இப்போ நிறைய காரியங்கள் நினச்சது உபத்திரப்படுத்தப்படுகிறாங்க. இயேசுவின் அன்பை சொல்லுவதனால நிறைய மிஷினரிகள், சுதேச ஊழியர்கள், தன்னார்வ ஊழியர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா, கஷ்டப்படுறாங்க. விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அடித்து உதைக்கிறாங்க. இயேசுவை பற்றி நீ பேசாத, இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்களை உபத்திரங்களை என்ன செய்யிருக்காங்க, அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க ஜெயிலையும் என்ன செய்கிறாங்க, தள்ளப்படுறாங்க. தவறான குற்றச்சாட்டை சொல்லி அவங்க என்ன அதுலேயும் அவங்க என்ன செய்கிறாங்க, தைரியமாக நிற்கிறாங்க. என்ன செய்யல, மறுதளிக்கலை, இயேசுவை பற்றி மறுதளிக்கலை, மறுதளிக்காதபடி தைரியமாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. நின்று அந்த கஷ்டத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அவங்க வெளியில் சாட்சி சொல்லும்போது இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தோம், ஆண்டவருக்காக நாங்கள் துணிந்து அந்த இடத்துல கூட ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்தோம், மகிமைப்படுத்தி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சிகளை கேட்குறோம். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த மக்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய சென்று கொண்டிருக்கின்ற மிஷினரிகளுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நம்ம அதிகமாக நம்ம என்ன ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறது தான் அவர்கள் அங்கே என்ன செய்ய தாங்கப்படும். நம்ம எவ்வளோ தூரம் ஜெபிக்கிறோமோ, ஜெபிக்க அந்த பாடுகள் மத்தியில் கூட, அந்த உபத்திரத்துக்கு மத்தியில் கூட தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார். அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய கிருபைகளும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பார். அந்த இடத்துல ஞானமாக பேசக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் அந்த மக்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நம்மளை நம்பி நம்மிடத்தில் ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுத்து அநேக மிஷினரிகள் கடந்து போயிருக்கிறாங்க. நிறைய பத்திரிகைகள் வருது. ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? அதிகமாக அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? நம்ம அவர்களுக்காக நம்ம நினச்சோம் அதிக பாரத்தோடு நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். இந்த பாடுகள் நமக்கு வந்தாலும் ஒருவேளை இனி வருகின்ற நாட்களில் இந்த பாடுகள்லாம் நமக்கு வரலாம். தேவாலயத்துக்கு போக முடியாதபடி, சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி, ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்க முடியாதபடி, அன்பை வெளிப்படுத்த முடியாதபடி, இப்படிப்பட்ட கஷ்ட காலங்கள் கூட இந்த நூற்றாண்டிலே நமக்கு வரலாம். அந்த நேரத்தில் நம்ம மறுதளிக்காதபடி, நம்ம மனுஷர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம அறிக்கை பண்ணணும். கஷ்டங்கள் வரும்போது, துன்பம் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்காதபடி, இந்த தேவன் எனக்கு வேண்டாம் சொல்லி விலகிவிடாதபடி, கஷ்டத்தை பார்த்து வேதனை பார்த்து பாருங்க, எவ்வளோ வேதனை அனுபவித்தாலும் ஒரு பக்கம் அக்கினி, இரும்பு காய்ச்சின கம்பி, இன்னொரு பக்கம் கொதிக்கிற தண்ணி, அதில் இருந்தாலும் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதே போல் நம்முடைய வரப்போகின்ற நாட்களில் நம்ம ஆண்டவருக்காக ஒரு இரத்த சாட்சியை மறிக்க நேர்ந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் அடுத்த மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. அந்த பரலோகத்தில் நம்ம என்ன செய்வோம், ஆண்டரோடு பல ஆண்டு காலம் நம்ம வாழலாம், நித்திய காலமாக நம்ம அங்கே வாழலாம். அந்த நம்பிக்கையோடு நம்ம தைரியமாக இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம். இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் தைரியமாக மறுதளிக்காதபடி, மனுஷர்களுக்கு முன்பாக மறுதளிக்காதபடி நான் தைரியமாக நிற்பேன்னு சொல்லி நம்ம நிச்சயம் தீர்மானம் எடுப்போம். அப்படி மனுஷருக்கு முன்பாக நம்ம மறுதளிக்காதபடி நம்ம அறிக்கை பண்ணுனா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நம்மளை நம்ம முன்பாக அவர் நினச்சிப்பாரா அறிக்கை நம்ம அறிக்கை பண்ண இங்கே பூலோகத்தில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அறிக்கை பண்ணுறோமோ அதே அறிக்கை பண்ண பரலோகத்திலேயும் ஆண்டு நம்மளை முன்பாக என்ன செய்வாங்க, அறிக்கை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம பூலோகத்தில் மனுஷருக்கு முன்பாக நம்ம மறுதளிக்கிறோமோ அவங்களும் பிதாவின் முன்பாக என்ன செய்வோம், மறுதளிக்கப்படுவாங்க.
அதனால் இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம். நாம் இருக்கின்ற நாட்களில் ஒருவேளை இப்போ நம்ம சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம், நல்லா தேவாலயத்துக்கு போகலாம், சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் ஒருவேளை இனி வருகின்ற நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் வந்தாலும், ஏசப்பா நான் என்ன செய்வேன், நான் தைரியமாக அறிக்கை பண்ணுவேனே தவிர நான் மறுதலிக்க மாட்டேன். நம்ம மறுதலிச்சோன்னா பரலோகத்தில் பிதாவின் முன்பாக நம்மளும் நினச்சி மறுதலிக்கப்படுவோம். அதே நேரத்தில் நம்ம அறிக்கைங்க தைரியமாக நம்ம ஆண்டுதான் மெய்யான தேவன் சொல்லி அறிக்கை பண்ணுனா அங்கே பரலோகத்துக்கு முன்பாக பிதாவின் முன்பாக நம்ம நினச்சி அறிக்கை பண்ணப்படுவோம். அந்த கனமும் மகிமையும் நமக்கு உண்டு. அந்த நிச்சயத்தை உலகம் இந்த வாழ்க்கை நம்மளோட இந்த பூலோகத்தோடு அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பரலோக வாழ்க்கை, அந்த நித்திய காலமாக வாழ்கின்ற வாழ்க்கை, அதான் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம உறுதியாக நிற்போமானா அந்த ஆண்டவரை மறுதலிக்காதபடி அவர் உறுதியாக நம்ம அறிக்கை பண்ணுன்னா அந்த பரலோக பாக்கியத்தை நித்திய காலமாக வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டு நமக்கு நினைச்சவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டு சமத்தை நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த கதையின் மூலமாக உண்மை சம்பவத்து மூலமாக எங்களோடு பேசின ஏசப்பா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. பூலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நாட்களில் கூட ஆண்டவரே, மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் அறிக்கைப்படுறவர்களாக காணப்படத்தக்க கிருபை தாங்க ராஜா. இந்த அறிக்கை தான் பரலோகம் வரை கடந்து செல்லும் தகப்பனே. நாங்கள் மறுதலிக்காதபடி வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், உண்மை அறிக்கை பண்ணுவதனால வருகின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் மறுதலிக்காதபடி உறுதியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல் எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. அதை மறுதலித்தால் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு முன்பாக பிதாவின் முன்பாக நாமளும் மறுதலிக்கப்படுவோம் சொல்லி அந்த எண்ணத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்து. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.